நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 79. குருதி விதை 10. சகுனி கிழக்கு கோட்டையை அடைந்த போது அங்கே பல்லக்கு நிற்பதை கண்டார். புறவையை இழுத்து விரைவழிந்து பல்லக்கை நோக்கியபடி சென்றார். அது விதுரரின் பல்லக்கு என்று அணுகிய பின்னர் தான் தெரிந்தது. குதிரையை நிறுத்திவிட்டு இறங்கி அணுகி வந்த ஏவலனிடம் கடிவாளத்தை அளித்தார். அமைச்சரா, மேலே காவல் மாடத்தில் நின்றிருக்கிறார் என்றான் ஏவலன். சகுனி குறுகிய படிகளில் ஏறி கோட்டைக்கு மேலே சென்றார். சுவரோடு ஒட்டியபடி நின்றிருந்த வீரர்கள் தலை வணங்கினர். அவர் காவல் மாடத்தை அணுகிய போது அங்கே ஆடை பறக்க நின்றிருந்த விதுரரை கண்டார். அருகே சென்று நின்றார். அவர் வருவதை விதுரர் முன்னரே உணர்ந்திருந்தார். திரும்பாமலேயே துயில் கொள்ள முடியவில்லை. இந்த இடம்தான் கனவில் வருகிறது. இங்கேயே வந்து சற்று நேரம் நின்றால் துயில் கொள்ள முடியும் என தோன்றியது. சகுனி, எனக்கு மேற்கு வாயில் கனவில் வருகிறது. அங்கு செல்ல அஞ்சி இங்கு வந்தேன். மெல்ல சிரித்தபடி, ஒருவேளை தெற்கு வாயிலில் மருகன் இருக்கக்கூடும் என்றார். விதுரர் நகைத்து, வடக்கு வாயிலில் மூத்தவர் என்ற பின், அரண்மனையில் என்று நன்கு துயில்பவர் கணிகராக மட்டும்தான் இருக்க முடியும் என்றார். சகுனி ஒன்றும் சொல்லவில்லை. விதுரர் பேச்சை மாற்ற விரும்பி, துவாரகையிலிருந்து என் மைந்தனின் செய்தி வந்தது. இளைய யாதவர் நேராக உபப்ளாவியத்திற்கு செல்கிறார். அவர் மைந்தன் சாம்பன் துவாரகையின் நகர்பொறுப்பை எடுக்கிறான். சகுனி தலையசைத்தார். அது அவனுக்கு ஒரு நல்வாய்ப்பு. ஆனால் அதை அவனால் பயன்படுத்தி கொள்ள முடியாது. அவனுடன் காளிந்தியின் மைந்தன் சுருதன் இருக்கிறான். அவன் நன்னெஞ்சு கொண்டவன் அல்ல. சகுனி அதற்கும் தலையசைத்தார். நான் சற்று முன்பு வரை சுருதையை எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார். அவள் என்னிடம் எதிலும் ஈடுபடாமல் செயலாற்றும்படி சொன்னாள். என் நகரோ குடியோ என்னால் தாங்கப்படவில்லை. இதன் ஒரு பகுதியே நான் என்றாள். அதுவே மெய். ஆனால் மெய்யை ஏற்றொழுகுவது மிக கடினம். அவளை போன்ற பெண்களால் மட்டுமே அது இயலும் என்றார். சகுனி, ஆம், விளைவற்றவர்கள் என்றார். அல்ல, விளைவை ஆணவமாக பெருக்கிக் கொள்ளாதவர்கள் என்றார். அவளை எண்ணும் போதெல்லாம் என் அன்னையின் நினைப்பும் வரும் என்று விதுரர் தொடர்ந்தார். அன்னையும் அவளும் இரண்டாக பகுக்கப்பட்ட ஒன்று என சற்று முன் எண்ணினேன். ஏன் என்று தெரியவில்லை. என் அன்னை சிவையை பற்றி அறிந்திருப்பீர்கள். சகுனி, ஆம், என் தங்கை வடிவாக என்றார். விதுரர் சற்று கலைந்து பின்பு ஆம் என்றார். அன்னையை என்னால் அறிய முடியவில்லை என்று தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளாகின்றன. சுருதையும் நெடுநாட்களுக்கு முன் மறைந்து விட்டாள். இருவரும் கனமொழியாமல் என்னுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். இங்கு நின்றால் எழுவதெல்லாம் பெண்டிரின் நினைவுகளே என விதுரர் தொடர்ந்தார். சத்தியவதி அன்னை. சில தருணங்களில் மிக அண்மையில் என அவருடைய சிரிப்பை என்னால் காண முடியும். அன்னையர் அம்பிகையும் அம்பாலிகையும் அவர்களெல்லாம் வெறும் நினைவுகளும் கதைகளுமாக மாறிவிட்டிருக்கின்றனர் இங்கே. ஆனால் அவர்கள் இங்கே கொண்டு வந்து நாட்டியவை கண்ணுக்கு தெரியாமல் வேரும் கிளையும் விழுதுமாக செறிந்து படர்ந்து நிறைந்துள்ளன. விதுரர் தொடர்ந்து பேச விழைந்தார். பேச்சின் சொற்களுக்குள் ஒளிகிறார் என சகுனி எண்ணிக்கொண்டார். அம்பை அன்னை. அவர் விழிகளை கூட நான் நினைவு கூர்கிறேன். ஆனால் அவர்களை நான் பார்த்ததே இல்லை. படித்துறையில் அழியா வஞ்சமென அவர்கள் குடிகொள்கிறார்கள். விதுரர் சிரித்து, இங்கே இப்படி அவர்களின் நினைவுகள் சூழ நின்றிருக்கையில் நான் மிக எளியவனாக, ஏதும் செய்ய இயலாதவனாக உணர்கிறேன். அந்நினைப்பு போல என்னை ஆறுதல் படுத்துவது ஏதுமில்லை. நான் தனியன். என்னால் அறிய முடியாத பெருக்குகளால் அள்ளி செல்லப்படுபவன். அச்சொற்களை முன்னேகிய அன்னையரிடம் நான் சொன்னால் போதுமானது. அவர்களுக்கு புரியும். அவர்களும் அத்தகைய சொற்களையே வைத்திருப்பார்கள். பின்னர் இருவரும் சொல்லின்றி நின்றிருந்தனர். சூழ இரவு மெல்ல விண்மீன்களை மாற்றியமைத்து கொண்டிருந்தது. சிறகோசையுடன் ஒரு காகம் அவர்களை கடந்து சென்றது. நகரில் காகங்கள் பெருகிவிட்டன. இரவில் கூட அவை சிறகோய்வதில்லை என்றார் விதுரர். சகுனி அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் ஒரு நீள அமைதி. மேற்கு வாயிலுக்கு அப்பால் ஓநாயின் ஊளை. சகுனி அசைவதை உணர்ந்து திரும்பி நோக்கிய விதுரர். அவருடைய விழிகள்
வானொளியில் மின்னுவதை கண்ட பின் விழி விலக்கிக் கொண்டார். செல்வோம், இங்கு நின்று விடிய செய்வதனால் பொருள் இல்லை என்றார் விதுரர். நாம் சென்று தங்கள் அரண்மனையில் அமர்ந்து சற்று சூதாடலாம். சகுனி, நான் சூதாடுவதில்லை இப்போது என்றார் விதுரர். மெய்யாகவா? ஆம் என்றார் சகுனி. எப்போதிலிருந்து? சகுனி, சில நாட்களாக. இனி ஆடுவேன் என்றும் தோன்றவில்லை என்றார் விதுரர். மாறாக சில மாதங்களாக நான் ஒவ்வொரு நாளும் சூதாடுகிறேன், தனியாக அமர்ந்து அல்லது யாரேனும் சூதனை அமரச் செய்து என்றார். மூத்தவர் கூட சஞ்சயன் உதவியுடன் சூதாடுகிறார். அவருடைய இசையவையில் பாணர் அமர்ந்து பல மாதங்களாகின்றன என்றார் விதுரர். மிகச் சில நாட்களிலேயே சிறப்பாக ஆடத் தொடங்கிவிட்டார். காலையில் விழித்ததுமே முதல் ஆணை களம் பரப்புவதற்காகத்தான். அவர்கள் படிகளில் இறங்கினர். விதுரர் இரவின் கரிய ஒளியில் கூர் மின்னி நின்றிருந்த கைவிடு படைகளின் நிறையை பார்த்தார். அவர் நோக்கிய கணமே சகுனியும் அதை பார்த்தார். இருவரும் ஒரு சொல்லும் உரைக்காமல் படி இறங்கினர். இந்திரபிரஸ்தத்தின் படகுத்துறை தொலைவில் அணைவதை நோக்கியபடி குந்தி படகின் அகல் விளிம்பில் நின்றிருந்தாள். ஒரு கையால் பாய்கயிற்றை பிடித்து கொண்டு சற்றே கால் அகற்றி ஊன்றி படகின் அலைவுக்கேற்ப உடல் அசைய, இளங்காற்றில் தலையை மூடிய வெண்ணிற ஆடை எழுந்து படபடக்க, பார்கவி அவளை அணுகி, பேரரசி என்றாள். அவள் என திரும்ப, பாய்கள் இறக்கப்படுகின்றன என்று குகர்கள் சொல்கிறார்கள் என்றாள். குந்தி அச்சொற்களை உள் வாங்கிக் கொள்ளவில்லை. என்றாள். பாய்வடம் தொய்வடையும் என்றாள் பார்கவி. அவள் சொல் இல்லாத நோக்கால் விலக்கிய பின் கைகளை எடுத்துக்கொண்டாள். பார்கவி தலை வணங்கி பின்னகர்ந்து குகர்களிடம் கை காட்டிவிட்டு சிற்றறைக்கு சென்றாள். அத்தனை பெட்டிகளையும் மூடி மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திவிட்டு படகின் முகப்புக்கு வந்து குந்திக்கு பின்னால் அவள் விழி திருப்பினால் மட்டும் நோக்கும் இடத்தில் நின்றாள். புலரிக்கு முந்தைய கருக்கிருளால் வானும் மண்ணும் மூடி இருந்தன. யமுனை நீர் பரப்பு மீது கருமையின் ஒளி இருந்தது. கடந்து சென்ற விரைவு படகுகளின் கீறலில் நீரலைகள் எழுந்து ஒளியை அலைவு கொள்ள செய்தன. எடைமிக்க பெரும் படகுகள் கருவுற்ற விலங்கின் சோர்வுடன் மிகச் சீரான விரைவில் காற்றில் உப்பி எழுந்த பாய்களுடன் சென்று கொண்டிருந்தன. ஒரு படகு பிளிரியது. ஒன்றின் மீதிருந்து வௌவால்கள் சிறகடித்தெழுந்து வானில் கலைந்தன. அவள் இந்திரனின் சிலை நிழல் உருவாக எழுந்த மரக்கூட்டங்களுக்கு மேல் எழுந்து தெரிவதை கண்டாள். கீழிருந்து நெய் விளக்குகளின் ஒளி அதன் முகத்தின் மேல் படுவது போல் பெரிய குழியாடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதல் நோக்கில் செந்நிறமான முகில் தீற்று போல தெரிந்தது. பின்னர்தான் அது மாபெரும் முகம் என்று தோன்றியது. பகலொளியில் ஊழ்க நோக்கு கொண்டிருக்கும் சிலை கீழிருந்து வந்த ஒளியில் விரிந்த புன்னகை புரிவது போல தோன்றியது. பார்கவி அந்த பெரும் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தாள். சிலை மெல்ல திரும்பி கொண்டிருந்தது. இன்னொரு படகின் கொம்பொலியால் விழிப்பு கொண்டு திரும்பி நோக்கிய போது இந்திரபிரஸ்தத்தின் படகு துறைகளின் நெய் விளக்குகள் எரிந்த தூண்களின் நிறை தெரிந்தது. அந்த எரித்தூண்கள் இந்திரபிரஸ்தத்தில் மட்டுமே உள்ளவை. புகழ்பெற்ற கலிங்க சிற்பி மகாருத்ரரால் அமைக்கப்பட்டவை. ஒவ்வொரு தூணிலும் புரிவட்டமாக பெரிய திரையிடப்பட்ட 24 அகல் விளக்குகள் செதுக்கப்பட்டிருந்தன. தூணின் மேல் இருந்த கல்லாலான குடத்தில் மீன் நெய் நிரப்பப்படும். அது நுண்துளைகள் வழியாக வந்து அத்தனை அகல்களிலும் சொட்டி திரியை ஊறச் செய்து கொண்டிருக்கும். மலர்கொத்து செறிந்த கிளைகள் போன்ற அந்த தூண்களை புஷ்பவல்லரி என்றனர். அவர்கள் வந்த படகு பாய்களை தாழ்த்தி கொண்டு மெல்ல கரை நோக்கி சென்றது. அதற்காக உருவாக்கப்பட்டிருந்த இடைவெளியில் வந்து சேர்ந்த ஏவலர்களின் ஆணையோசைகளும் கூச்சல்களும் மெல்ல கேட்டன. புஷ்பவல்லரிகளில் சுடர்கள் மெல்லிய அசைவுடன் எரிந்து கொண்டிருந்தன. அவை நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு சுற்றும் அமைக்கப்பட்டிருந்த கற்பலகைகளால் அவற்றின் மீது பெரும் புயலால் அன்றி நேர் காற்றுப்படுவதில்லை. மிக அருகே ஆடைகள் பறந்து கொண்டிருக்கும் போதும் சுடர்கள் மிக மெல்ல நெளிந்தாடி கொண்டுதான் இருக்கும். பற்றி எரியும் கல் என பார்கவி எண்ணிக்கொண்டாள். தலையில் சூடி நிற்பது எரிநெய். படகு துறையிலிருந்து ஒரு பெரும் படகு பிளிரியபடி மெல்ல விலகியது. அதில் எழுந்த முதல் பாய் அதை பின்னால் தள்ளி பக்கவாட்டில் சரிய செய்தது. பின்னர் தழலில் இருந்து தழல் பற்றி கொள்வது போல பாய்கள் அதில் எழுந்தன.
மீண்டும் ஒரு பிளிரலுடன் அது விரைவு கொண்டு நீர்த்தெருக்கை நோக்கி சென்றது. மீண்டும் ஒரு உருமல் எழுந்தது. அவளுடைய படகை ஒட்டியிருந்த படகிலிருந்து 2 துலாக்கள் இரு பக்கமாக பொதிகளை தூக்கி காற்றில் சுழற்றி கொண்டு செல்ல தொடங்கின. அத்தனை படகு மேடைகளிலும் துலாக்கள் யானைகள் இழுத்த வடங்களாலும் சகடங்களாலும் சுழற்றப்பட பொதிகள் பறந்து சென்று அமைந்தன. படகுகள் அவற்றை கரை நோக்கி எரிவதாக விழிகளுக்கு தோன்றியது. வண்டி நிறைகள் கிளம்பி துறைமுகப்பிலிருந்து 2 வளைந்த பாதைகளினூடாக நகரை வளைத்து பண்டகசாலைக்கு சென்று கொண்டிருந்தன. அவற்றின் விளக்குகள் செவ்வெரும்பு நிறை என தெரிந்தன. துறை மேடைகளுக்கு மேல் வானில் என இந்திரபிரஸ்தத்தின் கோட்டை முகப்பு. அதன் மேல் மின் கொடி பறந்தது. இருபுறமும் பந்தங்களின் ஒளியை ஆடிகளால் குவித்து ஏவி அதன் மேல் விழச் செய்திருந்தமையால் அது தழல் என படபடத்தது. அவர்களுடைய படகு மேடையை முட்டி அசைந்து மெல்ல ஆடி நின்றது. தறிகளில் வடங்கள் சுற்றி கொண்டன. பாலம் நீண்டு வந்து படகின் மேல் படிந்தது. பார்க்கவி குந்தியின் அருகே சென்று, பாலம் அணைகிறது பேரரசி. அவள் கையில் இருந்த வெண்பட்டு மேலாடையை வாங்கி உடலை போர்த்தி கொண்டு குந்தி பாலத்தருகே சென்றாள். பார்க்கவி கையில் சாமரத்துடன் பாலத்தில் ஏறி நகரில் முதலில் இறங்க அவள் தொடர்ந்து சென்று இறங்கினாள். துறைமேடை காவலன் 2 ஏவலருடன் நின்றான். சொல்லின்றி தலை வணங்கினான். அவள் அவனை நோக்கி தலை அசைத்த பின் செல்வோம் என பார்க்கவிக்கு கை காட்டினாள். சுங்கநாயகத்தின் மாளிகை முகப்பில் அவள் செல்ல வேண்டிய தேர் காத்து நின்றிருந்தது. அதன் அருகே தனிப்புறவியில் அணுக்க காவலன் நின்றிருந்தான். பார்க்கவி கை காட்ட அவன் தன் கையில் இருந்து சிறிய கொம்பை முழக்கினான். தேரோட்டி தேரில் ஏறி கொண்டான். அவர்கள் சிறிய படிகளில் ஏறி மாளிகை முகப்பை அடைந்தனர். காவலன் தலை வணங்கி கை காட்ட குந்தி தேரில் ஏறி அமர்ந்தாள். பார்க்கவி அவள் அருகே நின்றாள். அணுக்க வீரன் அவர்களை ஒரு முறை நோக்கிவிட்டு கையை காட்டினான். தேர் விசை கொண்டு உலுக்கி முன் நகரத் தொடங்கியது. குந்தி இறுக்கமான உடலுடன் எதையோ எதிர்பார்ப்பவள் போல அமர்ந்திருந்தாள். குளிர்காற்று முகத்தில் படத் தொடங்கியதும் அவள் மெல்ல எளிதானாள். பெருமூச்சுடன் இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். இன்னும் 1 நாழிகையில் பிரம்ம முகூர்த்தம் பேரரசே என்றாள் பார்க்கவி. குந்தி வெறுமனே தலை அசைத்தாள். பார்க்கவி அத்தருணத்தை மேலும் எளிதாக்கும் பொருட்டு எதையேனும் பேச எண்ணினாள். ஆயினும் எதை பேசினாலும் அரசியலிலேயே சென்றடையும் என எண்ணி சொல் தவிர்த்தாள். ஆனால் குந்தியால் அதை கடக்க முடியவில்லை. இளையவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் அல்லவா? ஆம் பேரரசி, அபிமன்யுவை தவிர என்மரும் நகரில்தான் இருக்கிறார்கள். அவன் எப்போது வருகிறான்? அவர் இங்கு வர முடியாது என்றார்கள் என்றாள் பார்க்கவி. நெறிப்படி இது அயல் நாடுதான் அவனுக்கு. உபப்ளவியத்திற்கு செல்லலாமே. பார்க்கவி அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. மைந்தருடன் சில நாட்கள் அனைத்தையும் மறந்து இங்கே திளைக்க வேண்டும் என்றாள் குந்தி. ஒரு கணம் கழித்து, அனைத்தும் அவர்களுக்காகத்தான். மேலும் ஒரு கணம் கழித்து, நிலம் வென்று கொடியும் முடியுமாக வாழ்வதே சத்திரிய வாழ்க்கை. அன்றி அது வாழ்வே அல்ல. அதைவிட இறப்பே பெருமை. அவள் உள்ளத்தில் ஓடியதென்ன என்று எண்ணிய பார்க்கவே அகம் திடுக்கிட்டாள். அது ஒரு சிறிய உடல் அசைவென வெளிப்பட அவளை திரும்பி நோக்கிய குந்தி பொருளில்லா விழிகளை திருப்பி நகரை நோக்கியபடி, நன்கு பேணப்படுகிறது. அதில் எக்குறையும் வைக்கவில்லை சுயோதனன். இந்நகரின் வருவாயில் ஒரு பகுதியை நகருக்கே அழித்து விடுகிறான். ஆனாலும் பாழடைந்து கிடக்கிறது. ஏனென்றால் இதன் உட்பொருள் இன்று அழிந்து விட்டது. இந்திரன் மண்ணில் இறங்கும் இடம் அல்ல இது. கோட்டை முகப்பு அணுகி வந்தது. கல் பதிக்கப்பட்ட அகன்ற சாலையில் வழுக்கிச் செல்வது போல தேர் உருண்டோடியது. குளம்பத்தாளம் கூர்மையாகவும் சீராகவும் ஒலித்தது. இருபுறமும் இருந்த மாளிகைகளின் முன்னால் அமுதகலக்கொடி பறந்து கொண்டிருந்தது. குந்தி அவற்றை ஒவ்வொன்றாக நோக்கிய பின் நீள் மூச்சு விட்டாள். மைந்தருடன் ஆடுவதா? அயல்கொடி பறக்கும் இந்நகரிலா? நான் சதசிருங்கத்தின் காட்டிலேயே மைந்தருடன் ஆடியவள் அல்ல. அவள் எண்ணங்கள் அங்கு செல்வதை உணர முடிந்தது. சதசிருங்கத்தில்தான் இருப்பார். இன்றிருந்தால் மைந்தர் நாடு துறந்து அங்கே சென்று விட வேண்டுமென்றே சொல்வார். தேடி வந்த மணிமுடியை சூடி அமராதவர் என்றாள். பார்க்கவி விழி திருப்பி நகரை நோக்கி கொண்டிருந்தாள். அவள் உடல் விழி கொண்டு குந்தியை நோக்கி கொண்டிருந்தது. வஞ்சங்கள் பொருளற்றவை. ஆனால்
மறுக்கப்பட்டோரின் வஞ்சங்களினூடாகவே அவர்களுக்கான உரிமைகள் ஈட்டப்படுகின்றன. சிறிய உடுக்கோசை ஒன்று அப்பால் எழக் கண்டு பார்க்கவி திரும்பி நோக்கினாள். குந்தி, என்ன என்றாள். பார்க்கவி ஒன்றும் சொல்லவில்லை. குந்தி கை காட்ட பார்க்கவி தேரை நிறுத்துவதற்கான மணியை அடித்தாள். தேர் சகடத்தில் அச்சாணி தேயும் ஒலியுடன் நின்றது. குதிரைகள் மூச்சு சீறி கால்களை தட்டி கொண்டன. தேர் மணிகள் குலுங்கின. அவர்களுக்கு முன்னால் இந்திரபிரஸ்தத்தின் பெரிய கோட்டை இருள் என எழுந்து நின்றிருந்தது. அதன் காவல் மாடங்களில் மட்டும் மீனை விளக்குகள் எரிந்தன. வானில் நின்றிருக்கும் விமான நிறை என தோன்றின அவை. கோட்டைக்கும் அகழிக்கும் இடையே இருந்த சிறிய பாதையின் ஊடாக ஒரு பந்தம் வந்து கொண்டிருந்தது. அதன் பின்னால் உடுக்கோசை எழுப்பி வரும் பூசகரை பின்னர் காண முடிந்தது. அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருந்த பந்தத்தின் ஒளி விரிவடைய அதில் பூசகர் தன் சடைக்கற்றைகள் தோளில் விரிந்து கிடக்க துள்ளி ஆடியபடி வருவது தெரிந்தது. அவருக்கு பின்னால் பள்ளிவாள் ஏந்தியபடி துணை பூசகன் வந்தான். தொடர்ந்து மாயை கனவிலென நடந்து வந்தாள். அவளுக்கு பின்னால் கூனுடலுடன் அவள் முதிய சேடி கர்த்தமை கையில் கூடையுடன் வந்தாள். இவளை நான் பார்த்தே 14 ஆண்டுகளாகின்றன என்றாள் குந்தி. மாயையை இந்திரபிரஸ்தத்திலேயே எவரும் பார்த்ததில்லை. நகரின் தென்மேற்கு மூலையில் அமைந்த சிறிய சோலைக்குள் தன் குடிலில் முற்றிலும் தனித்து அவள் வாழ்ந்தாள். செவியும் வாயும் மற்ற சேடியான கர்த்தமை மட்டுமே அவளுடன் இருந்தாள். நள்ளிரவில் கொற்றவை பூசணைக்காக மட்டும் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி முதற் பொழுதுக்குள் திரும்பி வருவார்கள் என்று பார்க்கவி கேட்டிருந்தாள். பந்தமேந்திய ஏவலனும் உடுகோசையுடன் பூசகரும் அவர்களுக்கு சற்று முன்னால் வளைந்து கோட்டைக்குள் சென்றனர். கோட்டை காவலர் அனைவரும் அவளை நேர் நோக்காமல் சுவர் நோக்கி திரும்பி கொண்டனர். கோட்டை முகப்பின் பந்த வெளிச்சத்தில் செந்நிறமாக தோன்றி மறுபக்கம் இருந்த இருளில் மாயை அமிழ்ந்தாள். அவள் தோளில் இருந்து இறங்கி தொடைவரை நீண்டிருந்த குழல் 5 புரிகளாக பகுக்கப்பட்டு திரிகளாக தெரிந்தது. அவள் குழல் ஈரமாக உள்ளது என்றாள் குந்தி. ஆம் என்றாள் பார்க்கவி. ஒவ்வொரு நாளும் கொற்றவை ஆலயத்தில் பலிவிலங்கின் குருதியால் தன் குழலை நனைத்து 5 புரிகளாக அவள் பகுத்து கொள்கிறாள் என பார்க்கவி கேட்டிருந்தாள். அவை பெண்டிரின் கற்பனை என்றே எண்ணி இருந்தாள். குந்தி மீண்டும் நீள் மூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். பேரரசி என்றாள் பார்க்கவி. குந்தியின் நெற்றி நரம்புகள் புடைத்திருந்தன. பேரரசி. பார்க்கவி அவளை மெல்ல தொட்டாள். தேர் செல்லட்டும் என குந்தி கை காட்டினாள். பார்க்கவி மணி ஓசை எழுப்ப தேரோட்டி குதிரைகளை சவுக்கால் தொட்டான். அவை கிளம்பி ஓசையுடன் அகழிப்பாலத்தை கடந்து கோட்டை முகப்பை அடைந்தன. காவலர் அவள் வருகையை முன்னரே அறிந்து விட்டிருந்தனர். முகமனோ வாழ்த்தோ இன்றி தலை வணங்கினர். குந்தி துயில் கொண்டவள் போல் இருந்தாள். ஆனால் அழுந்திய உதடுகளின் மெல்லிய அசைவு அவள் துயிலவில்லை என்று காட்டியது. நகருக்குள் நுழைந்த போது குளிர்ந்த நீருள் மூழ்குவது போல பார்க்கவிக்கு மூச்சு அடைத்தது. தரையில் சொட்டிய குருதியிலிருந்து எழுந்த மனத்தை அவள் உணர்ந்தாள். அது உள மயக்கா என எண்ணினாள். இல்லை, அது பசுங்குருதி மனமேதான். அதை நோக்கியமையால் தான் உணர முடிகிறது. அவள் தூணை இறுக பற்றி கொண்டு நகரை வெறித்து நோக்கி நின்றாள். அன்று கருநிலவு. மானுட பலியே கொடுக்கப்பட்டிருக்கலாம் என எண்ணிக்கொண்டாள். எழுதழல் நிறைவு பெற்றது. நன்றி.